ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. எஸ், இன்னொரு லாங் வீடியோவோட உங்களை சந்திக்க நான் வந்துட்டேன். அண்ட் என் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு சண்டே விலாக் தான். சண்டே யூஷுவலாக எங்கள் பிளான் எப்படி இருக்குன்னா, எங்கள் அண்ணா காலையில் விளையாட போயிடுவாங்க. கிரிக்கெட் இல்லைனா பேட்மிட்டன். அம்மா வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பாங்க. அப்பாவுக்கு லீவு அண்ட் எனக்குமே லீவு. ஸோ அண்ணா கிரிக்கெட் விளையாட போகும்போது அங்கே பிரியாணி சூடாக காலையில் போட்டுட்ருப்பாங்க. இங்கே எவ்வளோ பேருக்கு ஹொசூரில் ஒரு கடை இருக்கும் பிரியாணி. காலங்காத்தாலே போட்டுருவாங்க. அண்ட் ஹொஸ்கோட்டையிலேயும் ஒரு பிரியாணி கடை இருக்குது 4:00 ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய கடை இருக்கும்போது விளையாடிட்டு வரும்போது எங்கள் அண்ணா எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. காலங்காத்தால சூடா பிரியாணி குடுத்தா யாருங்க வேணான்னு சொல்லுவா? ஸோ நானும் அண்ணாவும் ஹாஃப் ஹாஃப் சாப்பிட்டோம். அண்ட் அப்பா, அம்மாவுக்கு பிரெட் இருந்துச்சு. ஸோ பிரெட் ஆம்லெட் மாரி போட்டுட்டு டிஃபன் வேலைய முடிச்சுட்டோம். ஸோ வேறு எதுவுமே பெருசா பண்ணல. அண்ட் எஸ், ஆஃப்டர்நூனுக்கு தான் ஏதாச்சும் பிளான் பண்ணணும்னு யோசிச்சுட்ருந்தோம். காலையிலேயே கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டதுனால, ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தோம். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து டாப் ஆக்சுவலி ஜூடியோல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்த டாப். அவங்க எனக்கும் எடுத்து வச்சிருந்தாங்க. நான் கோயம்புத்தூர்ல இல்லாததுனால. அண்ட் மிடி வந்து எங்கேயோ எக்ஸிபிஷன்ல எடுத்தது. ஸோ அதுதான் இந்த ட்ரெஸ்ஸோடது. ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நெறைய பேர் இது கேட்டிருந்தீங்க. ஸோ டாப் வந்து 150 நெனைக்கிறேன். அண்ட் மிடி வந்து 150 எக்ஸிபிஷன்ல. ஸோ டோட்டலா 300 இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ சண்டே யூசுவலா நான் நெறைய பிளான் பண்ணி வச்சிருப்பேன். என்னென்ன ஷூட் பண்ணலாம், டு டூ லிஸ்ட் என்ன, அதில அட்லீஸ்ட் ஒரு 7 ஐட்டம் இருந்தா 5ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், எடிட்டிங் பார்க்கணும், இந்த மாரி நெறைய பிளான் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதுக்கேத்த மாரி அந்த டேவ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சு, கொஞ்சம் பொறுமையா ரிலாக்ஸா ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் எல்லாமே முடிச்சிரணுன்ற மாரி ட்ரை பண்ணுவேன். ஸோ யூசுவலா சண்டே கண்டிப்பா ஒரு குக்கிங் வீடியோ வந்துரும். ஏன்னா, எங்க அம்மா வந்து ரொம்ப குக்கிங்ல பேஷனேட். ஸோ எனக்குமே கத்துக் குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் உங்க கூடயும் ஷேர் பண்ற மாரி இருக்கும். அண்ட் எனக்குமே ஆக்சுவலி இப்பலாம் ரொம்ப பிடிக்கும் பண்றதுல. ஸோ அந்த மாரி கண்டிப்பா சண்டே குக்கிங் விளாக் பண்ணுவோம். ஸோ குக்கிங் விளாக்ஸ்க்குலாம் இந்த ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா லாங் ட்ரைபாட் வந்து குக்கிங்கில யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் எங்க கிச்சன் ரொம்ப குட்டின்றதுனால, அது வச்சா எங்கனால நடக்க முடியாது. அதனால இது என் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாரியே மேட்சிங்கா இருக்கு பார்த்தீங்களா? அண்ட் இது வாங்கியுமே ரொம்ப இயர்ஸ் ஆகுது. நல்லா தான் இருக்கு. இது பேரு கொரில்லா ட்ரைபாட் நெனைக்கிறேன். ஸோ எந்த ஆங்கிள்ல வேணா இது மாத்திக்கலாம். அண்ட் எப்படி வேணா பொசிஷன மாத்திக்கலாம். ஸோ இந்த மாரி ஷார்ட் ஆங்கிள்ஸ்லாம் எடுக்கணும்னா, இந்த மாரி ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் உட்காந்து பேசுறது, மத்த வீடியோஸ் எல்லாமே லாங் ட்ரைபாட்ல எடுப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் அ கொஞ்சம் நல்ல ஆங்கிள் வேணும்னா, அம்மாவையோ, அண்ணாவையோ எடுக்க சொல்லுவேன். இல்லைனா அப்பா கூட எடுத்து குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி தான் நான் எல்லா வீடியோஸும் ஷூட் பண்றேன். ஸோ மேக்ஸிமம் டைம் லாங் ட்ரைபாட் யூஸ் பண்ணுவேன். இந்த மாரி குக்கிங்க்கு ஷார்ட் ட்ரைபாட். ஸோ கண்டிப்பா நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ட்ரைபாட் லிங்க்லாமா கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஆக்சுவலி இப்ப ரொம்ப பழைய ஃபோன்ல இருக்கும். அதெல்லாம் தேடி நான் கண்டுபிடிச்சு உங்க எல்லாருக்கும் லிங்க் எல்லாமே சேர்த்து குடுக்குறேன். ஸோ தட் எல்லாருக்குமே கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எஸ், அன்னைக்கு நம்ம வீட்ல ஃபிஷ் தான். ஆக்சுவலி இந்த வெயில் காலத்தில சிக்கன் நெறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ கொஞ்ச நாளாவே ஃபிஷ்ஷு அப்படின்ற மாரி தான் எடுத்துட்டுருக்கோம். அண்ட் எஸ், எனக்கு ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். வஞ்சரம் ஃபிஷ் இது ஆக்சுவலி. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். பட் கம்மியான வெயிட் எடுக்கிறதுனால ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருக்கும். ஃபிஷ்ஷு கூட நான் என்ன வச்சு சாப்பிட்டேன்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. பின்னாடி நான் சொல்றேன். பிரியாணி கிடையாது. ஏன்னா மார்னிங்கே நம்ம பிரியாணி சாப்பிட்டோம். இட்ஸ் பிரியாணி இல்ல. ஸோ என்னன்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ள ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்றேன். ஈஸியா தான் இருக்கும். பட் நான் சொல்றேன். தனியா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன், அப்புறம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷ போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சிரணும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹார் பஃபர் டைம் வச்சுக்கோங்க அது ஊற வைக்கிறதுக்கு. ஸோ தட் ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஊறியிருக்கும். மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். உடனே உடனே பண்ணா அது மசாலா பெருசா ஒட்டியிருக்காது. மேலாப்புல தான் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் ஊற வச்சு பண்ற மாரி இருக்கட்டும். நான் அன்னைக்கு ஒரு 8:00 அந்த மாரி எந்திரிச்சிருப்பேன். ஸோ 10:00லேருந்து குக்கிங் ஆரம்பிச்சு ஒரு 11க்குலாம் இது பண்ணேன். ஸோ 11 டூ 1 டைம் எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் 1:00 ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ அந்த மாரி டைமிங்கில தான் நான் வந்து ஃப்ரை பண்ணதுனால டேஸ்ட் வந்து சூப்பரா வந்திருந்துச்சு. லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு தனி ஹாபி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஸ்ட்ரெஸ்டாவோ, இல்ல டவுனாவோ ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த புடிச்ச வேலைய நீங்க பண்ணி டைவர்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கிற மாரி ஒரு டாஸ்க் வச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் மூட் அவுட்டா இருந்துச்சுன்னா, நான் டக்குன்னு எடிட்டிங்ல இறங்கிருவேன். எடிட்டிங்ல இறங்கும்போது என் மூளை வேலை செய்யும். வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் புதுசா, இல்ல புது ஆப் டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இந்த மாரி ஏதோ ஒண்ணு நான் வித்தியாசமா பண்ணும்போது என் மைண்ட் ஃபுல்லா அதில டைவர்ட் ஆயிரும். ஸோ தட் எனக்கு அது என்னன்னே ஞாபகம் இல்லாம மறந்துரும். ஸோ அந்த மாரி நீங்களுமே ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஹாபி மாரி வச்சுக்கோங்க. ஹாபி இல்லன்னா கூட உங்களுக்கு புடிச்சது எதுவா இருக்கவும் அது பாருங்க. லைக் இப்போ சில பேருக்கு யூடியூப் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இல்ல Instagram ரீல்ஸ், மோட்டிவேட்டட் ரீல்ஸ்லாம் பார்த்தா நல்லா பிடிக்கும்ல. ஸோ அந்த மாரி கொஞ்சம் டைவர்ட்டிங்க்கு நீங்க வச்சுக்கோங்க. பண்ற வேலைய விட்டு நம்ம அதையும் தாண்டி நம்ம பர்சனலுக்குன்னு ஒரு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ பண்றதுக்குன்னு ஒரு வேலை இருந்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த டே வந்து ஒரு மாரி ஓகேவா போகும்.
இந்த லைஃப்ல எல்லாருக்குமே லைக் அப்ஸ், டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ, நம்ம தான் நம்மள வந்து மோட்டிவேட்டடா வச்சுக்கிட்டு, நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணிக்கிற மாரி பார்த்துக்கணும். யாரும் வந்து உங்கள புஷ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா, அவங்கவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். ஸோ, நம்மள நம்ம புஷ் பண்ணிக்கிட்டு அண்ட் முக்கியமானது சுத்தி இருக்கவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்க வந்து உங்கள புஷ் பண்ணுவாங்கன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, அவங்களே 1008 பிரச்சனையில இருப்பாங்க. ஸோ, நீங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாம நீங்க பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டே இருங்க. உங்கள நீங்க மோட்டிவேட்டடா வச்சுக்கிட்டு. அதுக்குன்ட்டு 365 டேஸுமே நம்ம மோட்டிவேட்டடாவே இருக்க முடியாது. சம் பேட் டேஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் ஓகே டூ ஹேவ் அ பேட் டேஸ். பட் அதுலருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரோன்றது தான் நம்ம கத்துக்க வேண்டியது அந்த பேட் டேஸ்ல. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேட் டேவ நீங்க தான் குட் டேவா மாத்தி ஆகணும். ஒரு டே பேட் டேவா இருந்தா ஃபைன். செகண்ட் டே கூட சரி இட்ஸ் ஓகே ஃபைனுன்னு சொல்லலாம். பட் கன்டினியூயஸ் பேட் டேஸாவே வந்துட்டு இருந்துச்சுன்னா, நம்ம தான் பிட்ச் இன் பண்ணி என்னன்ட்டு யோசிச்சு, அதுலருந்து நம்ம வெளில கொண்டு வரணும். ஏன்னா நம்ம கன்டினியூயஸ் பேட் டேட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா, நம்ம நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன, நெக்ஸ்ட் கோல் என்னன்றத நம்பளே மறந்துருவோம். ஸோ, எப்போ ஒரு பேட் டேவா இருந்தாலும் ஓகே, ஒன் டே டைம் குடுத்துட்டு செகண்ட் டேலேருந்து பவுன்ஸ் பேக் ஆக பாருங்க. இல்லன்னா அது கஷ்டம். நான் கண்டிப்பா இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பவுன்ஸ் பேக் ஆகுறது எப்படின்ட்டு. ஏன்னா நான் என் பேட் டேஸ எப்படி ஹேண்டில் பண்ணி, அத நான் குட் டேவா மாத்துறேன்றத நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன். எஸ். இது வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ் போல. அரிசியும் பருப்பு சாப்பாடு. எனக்கு இது கோயம்புத்தூருக்கு போற வரைக்கும் இப்படி ஒரு டிஷ் இருக்குன்னே தெரியாது. ஆனா எங்க ஊர்ல இந்த மாரி டிஷ் பண்ணுவோம். இது பேர் வந்து பருப்பு சாதம்னு சொல்லிருவோம். பட் அங்க வந்து அரிசியும் பருப்பு சாப்பாடு ரொம்ப குயிக்கான ரெசிபி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ரெசிபியா இருக்கும். அண்ட் நானுமே அங்க போம்போதெல்லாம் நெறைய சாப்பிடுவேன் இது. ஸோ எனக்குமே இது நல்லா புடிச்ச ரெசிபி தான். அண்ட் எஸ், கோயம்புத்தூர்ல யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படின்னு. ரொம்ப ஈஸி தான். அரிசியும் பருப்பு ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். 1 1/2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்து ஆல்ரெடி நீட்டா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அண்ட் சைட் பை சைட் நான் தக்காளி, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருந்தேன். இத ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம், சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணி, உப்பு, மொளகா பொடி கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம், 4 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஊத்திட்டு, அரிசியும் பருப்பு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம், நான் வந்து எடுத்துட்டேன். அண்ட் அன்னைக்கு வந்து ஆக்சுவலி சண்டே, ஃபாதர்ஸ் டே. ஸோ அங்க பார்த்துட்டுருக்க எல்லா ஃபாதர்ஸ்க்குமே பிலேட்டட் ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. ஸோ எங்க அப்பாவுக்குமே நான் விஷ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே என்ன பார்த்துட்டு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்றீங்க. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மட்டும் கிடையாதுங்க. நாங்க வீட்டுக்கே நான் லிட்டில் பிரின்சஸ் தான். ஸோ ஃபைனல் கேர்ள் லைக் எல்லா வீட்லயும் கண்டிப்பா கடைக்குட்டி வந்து கொஞ்சம் செல்லமா தானே இருப்பாங்க. அந்த மாரி தான் நானுமே. கடைக்குட்டி தான் நானும். எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. நெறைய பேருக்கு இது ஒரு டவுட்டு. அவங்க அண்ணாவா? இல்லையா? இல்ல தம்பியா? யாருன்ட்டு. பெருசா வீடியோல காமிக்காததுனால நெறைய டவுட்ஸ் மேபி வரலாம். ஸோ அவங்க என்னோட அண்ணா தான். ஓன் பிரதர். என்ன விட ஒரு வயசு பெரியவங்க. அண்ட் அவங்களுமே வொர்க்கிங். ஸோ எங்க 2 பேருக்குமே பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால, நாங்க ஆல்மோஸ்ட் ஒரே மாரி வளர்ந்து வந்த மாரி தான் இருக்கோம். ஸோ ஒரே மாரி ஸ்கூல் போற மாரி, ஒண்ணா தான் ஸ்கூல் போவோம், ஒண்ணா தான் வருவோம். காலேஜ் படிக்கும்போது மட்டும் தான் நாங்க வேற வேற ஊர்ல இருந்தோம். அதுவரைக்குமே நாங்க ஒண்ணா தான் ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம். ஒரே ஸ்கூல், ஒரே லைக் 1 வருஷம் பெரியவங்க. நான் இப்போ அவங்க 11ஆ இருந்தா நான் 10ஆ இருப்பேன். ஸோ அந்த மாரி. ஸோ எல்லாமே இப்படி தான் ட்ராவல் ஆயிட்டே வந்துச்சு எங்களுக்கு. அண்ட் ஒரு வழியா அப்படியே சைட் பை சைட் சமைச்சுட்ருந்தேன். அண்ட் அவ்வளோ பசி இல்ல. ஏன்னா காலையிலேயே நம்ம தான் நல்லா இறக்கிட்டோம்ல பிரியாணிய. அதனால பெருசா பசி இல்ல. அதனால பொறுமையா குக் பண்ணிட்டுருந்தேன். சரி மத்தியானத்துக்கு பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அண்ட் உங்க எல்லாருக்குமே சண்டே இந்த மாரி வெஜ் ஐட்டம் சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்க. ஒரு சண்டே வந்து ஒரு தக்காளி சாதமோ, இல்ல இந்த மாரி அரிசி பருப்பு சாப்பாடோ, இல்ல ஏதோ ஒண்ணு வெஜ்ஜில செஞ்சு குடுத்தா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லன்னா இந்த படத்துல வருமே, "சாப்பாடுல சாம்பாரா?" அப்படின்ற மாரி. ஸோ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லன்னா நீங்க நான்வெஜ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா உங்க வீட்ல இருந்து? அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் எஸ், இவங்க தான் எங்க அப்பா. இங்க பாருங்க என் கூட எப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எப்ப பார்த்தாலும் என்ன வீட்ல இருக்கவங்க ஏதாச்சும் நோண்டிட்டே இருப்பாங்க. ஸோ எஸ், அன்னைக்கு ஃபாதர்ஸ் டேன்றதுனால எங்க அப்பாவ ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு எங்க அப்பா அப்சர்வ் பண்ணி என்கிட்ட விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ எஸ், இந்த மாரி தான் போகும். அண்ட் நெறைய யோசிச்சு வச்சிருக்கேன் டூ டூ லிஸ்ட்ல இந்த மாரி வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க இன்கேஸ் ஒரு லைக் நீங்க ப்ரொடக்டிவா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். மேபி யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணணுன்றத ப்ரீ பிளான்டா யோசிச்சு வச்சுட்டீங்கன்னா, அன்னைக்கு யோசிக்கிற மாரி இருக்காது. அன்னைக்கு யோசிச்சு பெருசா ஒரு டைலமால இருக்கிற மாரி இருக்காது. ஸோ தட் நீங்க டக்குன்னு ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அதனால எப்பவுமே எனக்கு என்னென்ன வீடியோஸ் பண்ணணுன்றத நீங்க கேட்கும்போதே நான் நோட் பேட்ல எழுதி வச்சுருவேன். ஸோ இந்த வீடியோஸ் நம்ம பண்ணணும் அப்டின்ட்டு. ஸோ எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நான் உடனே பண்ணிருவேன். அந்த மாரி நீங்களுமே ப்ரீ பிளான்டா எல்லாத்துலயுமே இல்ல. பட் என்ன நீங்க கான்ஸ்டன்ட்டா பண்ணிட்டுருக்கீங்களோ, அதில கொஞ்சம் ப்ரீ பிளான்டா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா போகும் அந்த டே. ஸோ தட் நீங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயி, டென்ஷன் ஆயி, அப்படியே கன்ஃப்யூஸ்டா இருக்க வேண்டாம். ஸோ தட் அந்த மாரி நானுமே ப்ரீ பிளான்டா கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தேன். இந்த குக்கிங் வீடியோக்கு அப்புறம் சாப்பிட்டு இன்னொரு வீடியோ எடுக்கிறதா இருந்துச்சு. அது நான் கண்டிப்பா அப்கமிங் வ்ளாக்ல சொல்றேன். நீங்க கேட்டது தான் ஆக்சுவலி. நான் அதுக்கு கண்டிப்பா போடுறேன்.
அது ஏன் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா, லைக் கன்டினியூஸா ஆஃபீஸ் போனதுனால எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. அது கொஞ்சம் நம்ப இறங்கி வேலை செய்ற மாரி இருக்கும். அதனால பெருசா டைம் கிடைக்காததுனால, அப்படியே டிலே ஆயிட்டே போயிட்டுருக்கு. மேபி இந்த வீக்கெண்ட்குள்ள நான் போஸ்ட் பண்ணிருவேன் எடுத்துட்டு. மேபி சாட்டர்டே, சண்டே எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அண்ட் முக்கியமா நெறைய பேர் கேட்கறது வந்து ஸ்டடி விளாக். ஸ்டடி லைக் எங்களுக்கு ஒரு ரொட்டீன் மாரி சொல்லுங்களேன் அப்படின்ற மாரி, ஸோ தட் உங்களுக்கு மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகும்னு. கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா எனக்குமே இப்ப படிக்கிற வேலை கொஞ்சம் இருக்கு. அதனால நான் படிக்க போறதுனால, உங்க கூடயுமே என்னோட டைமிங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி நான் மேனேஜ் பண்ணி அதையுமே ஹேண்டில் பண்ண போறேன்ட்டு. ஸோ எனக்கு ஆட் ஆன் ஆயிட்டே தான் இருக்கு தவிர, ஹேப்பியா தான் இருக்கு ஆக்சுவலி. நான் இன்னும் எண்டுக்கு வந்தம்போது லைக் எம்டெக்கோட எண்ட் வரும்போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இன்னும் நெறையா இருக்கும். அண்ட் எல்லா விதத்துலயுமே, எல்லா சைட்லயுமே கொஞ்சம் நெறைய கான்ட்ரிபியூட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கிறதுனால, உங்க கூட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. நாங்க பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே சொல்றேன். திஸ் இஸ் த கரெக்ட் ஏஜ். நீங்க என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ பண்றதுக்கு. லைக் சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இதுதான் உங்களுக்கான பெர்ஃபெக்ட் ஏஜ் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு. எனக்கு தெரியும் ஹார்ட் ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்துருவீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும், நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு இருந்தா நீங்களுமே 100% போடுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். நம்ம இவ்ளோ வீடியோஸ் போடுறோம். ரொம்ப லைக் குட்டி குட்டியா தான் நம்ம சேனல் குரோத் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது எனக்கு முக்கியம் இல்ல. என் சைட்ல இருந்து நான் 100% குடுத்தேனா, ரிசல்ட்ஸ் வந்து செகண்டரி. ஆனா நான் குடுக்க வேண்டியது முதல்ல நான் குடுக்கணும்ல. நான் குடுக்காம ரிசல்ட் வா வா வான்னா, கண்டிப்பா அது நடக்க போறதில்ல. ஓவர் நைட்ல நம்ம சேனல் பீக்ல ரீச் ஆக போறதும் கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நான் கன்சிஸ்டன்ட்டா இருக்கேனோ, அப்பதான் நான் வந்து லைக் டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி நீங்களுமே ரொம்ப ப்ரொடக்டிவா அந்த டேவ நீங்க எடுத்துட்டு போங்க. கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்கன்னா, எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் சரி, எவ்ளோ லேட் ஆனாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்சஸ் வந்து உங்கள தேடி வரும். அதனால நீங்க பேஷன்ஸ் இஸ் த கீ ஃபார் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இட்ஸ் ஓகே. ஏதோ ஒண்ணு வெயிட் பண்ணிட்டுருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க. வந்து சேர்ந்துரும். உங்களுக்கானது உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ எஸ். ஸோ உங்க கூட பேசிட்டே நான் பருப்பு சாதத்த ரெடி பண்ணிட்டேன். அண்ட் எஸ் நீங்களும் கண்டிப்பா சண்டேவ கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்களோட ரொட்டீன் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லன்னா உங்க ஹாபி டைவர்ட் பண்றதுக்கான ஒரு என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் கூட கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கும். அண்ட் எஸ் ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரையும் ஆயிட்டிருக்கு. அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாவும் வந்திருந்துச்சு. கொஞ்சம் காரமா இருந்துச்சு. பட் எஸ் நான்வெஜ் காரமா இருந்தா தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும்ல. அதனால இட்ஸ் ஓகேன்னு நாங்க சாப்பிட்டுட்டோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு விளாக் எடுக்கலாம் அப்படின்ற மாரி 3:00 பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இட்ஸ் நாட் அ விளாக் பட் ஏதோ ஒரு கன்டென்ட் மாரி நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். அதுக்குள்ள எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க. ஸோ தட் நான் 1 ஹார் மட்டும் அவங்களுக்கு பண்ணி குடுத்து, மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவர் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு 4:30லேருந்து நான் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எஸ் இப்படி தான் இந்த டே போச்சு. அண்ட் எங்க அம்மா தேங்காய் உடைச்சதுனால தேங்காய் குடுத்தாங்க. லைக் தேங்காய் தண்ணி குடுத்தாங்க. பருப்பு சாதத்துக்கு அப்பாவுக்கு தேங்காய் சட்னி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அம்மா அது பண்ணிட்டாங்க. அண்ட் இப்படி தான் எங்க டே போச்சு. உங்க டேவும் ஹோப்ஃபுல்லா நல்லா போயிருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். மேபி நாளைக்கே கூட நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் எஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்புறம் ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, டாட்டா, பாய் பாய்.